நாட்டில் ஜூன் 2026 உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெறும். ஆசியவியல் நிறுவன இயக்குனர் முனைவர் ஜான் சாமுவேல் அறிவிப்பு. மகத்தான இயற்கை அழகுடன் திகழும் தாய்லாந்து நாட்டில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 2026 ஜூன் 26 முதல் 28 வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. ஆசியவியல் நிறுவனம், சென்னை மொரிசியஸ் நாட்டு உலக திருக்குறள் மையமும் தாய்லாந்து நாட்டு அசம்சன் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் இந்த மாநாட்டின் மைய கருத்து தமிழர்களின் அயலக வரலாறு. ஆசியவியல் நிறுவனத்தின் இயக்குனர் ஜான் சாமுவேல் உலகின் பல நாடுகளிலிருந்து புகழ்பெற்ற பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள், தமிழறிஞர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று தமிழர்களின் வரலாறு, பண்பாடு மற்றும் உலகளாவிய பங்களிப்புகளை ஆராய உள்ளனர் என தெரிவித்தார். வணிகர்கள் வாயிலாகவும் துறவிகள் மூலமாகவும் உலகெங்கும் பரவிய தமிழ் பண்பாட்டு வரலாறு முதற்கட்டமாக மாநாட்டின் முதல் நாள் ஆராயப்படும். இதில் 9ஆம் நூற்றாண்டு வரை உலக நாடுகளில் வாழும் தமிழர்கள் பெரும்பாலும் வணிக தொடர்பின் மூலம் பரவினர். அங்கேயே தங்கிய தமிழர் தாங்கள் வாழும் நாட்டு பண்பாட்டினை பின்பற்றி வாழ்ந்தாலும் தங்கள் வேறான தமிழை மறக்கவில்லை. தொடர்ந்து அவர்கள் தமிழையும் தமிழ் பண்பாட்டு விழுமியங்களையும் பாதுகாத்து வருகின்றனர். காலப்போக்கில் போதி தர்மர் உள்ளிட்ட பௌத்த துறவிகள் ஆசிய நாடுகளில் தமிழ் பண்பாட்டை மிக வேகமாக பரப்பினர். 2வது நாள் பிற்கால சோழர் காலத்தில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெற்றிருந்த கடற்படையின் மூலம் இலங்கை, ஜாவா, சுமத்ரா, கடாரம், பர்மா முதலான பல நாடுகளை கைப்பற்றிய வரலாறு ஆராயப்படும். இந்த படையெடுப்பின் நோக்கம் நாடு பிடிப்பது அல்ல, கடல் வழி வணிகத்தில் ஈடுபட்ட தமிழ்நாட்டு வணிகர்களின் பாதுகாப்புக்கு இடையூறாக இருந்த கடற்கொள்ளையர் போன்றோரை அடக்குவதற்காகவே இந்த படையெடுப்புகள் நடைபெற்றது. 3ஆம் நாள் ஐரோப்பியர்களின் வருகைக்கு பின் மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், பிஜி, மொரிசியஸ், ரீயூனியன், தென்னாப்பிரிக்கா முதலான நாடுகளுக்கு பணியாளர்களாக தமிழர் சென்றனர். அங்கிருந்து திரும்பாமல் அங்கேயே வாழ்ந்து வருகின்றனர். இப்படி 3 நிலைகளில் உலக நாடுகளில் பரவி வாழும் தமிழரின் வரலாற்றை ஆய்வு செய்யும் நோக்கில் இந்த தமிழ் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் இந்த மாநாட்டில் உலக நாடுகளில் இருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் இந்திய நாட்டின் பிற பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களும் பிற நாட்டு தமிழ் அறிஞர்களும் பங்கேற்பார்கள் என தெரிவித்தார். இந்த மாநாட்டை ஒட்டி சுற்றுலா, கலை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்து வருகின்றனர். 11ஆம் உலக தமிழ் மாநாட்டினை ஆசியவியல் நிறுவனத்தின் இயக்குனர் ஜான் சாமுவேல் அவர்கள் 2023ஆம் ஆண்டு மிக சிறப்பாக இந்த நிறுவன வளாகத்தில் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்க விரும்பும் ஆய்வாளர்களும் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள விரும்பும் தமிழ் ஆர்வலர்களும் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். தமிழை உலக அரங்கில் உயர்த்தும் இந்த வரலாற்று சந்திப்பில் நீங்களும் இணைந்திடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஆசியவியல் நிறுவனம், செம்மஞ்சேரி, சோழிங்கநல்லூர் 0454500831 என்ற தொலைபேசி எண்ணிலும் 9840526834 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். Yeah.